ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல் நவி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த பஃப் ஸ்லீவோட கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் தான் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம லைனிங் கிளாத்தை கட் பண்ண போகிறோம். ஸோ நான் 4 லைனிங் கிளாத்தை மடித்து போட்டிருக்கிறேன். எப்போயுமே நார்மலாக ஸ்லீவ் கட் பண்ணுவோம்ல அந்த மாதிரி தான். ஸோ ஒரு 1/2 இன்ச் ஸ்டிச்சிங்காக விட்டுருக்கேன். நம்ம கீழே பார்டர் கொடுக்குறோம், அந்த ஸ்டிச்சிங்காக அந்த 1/2 இன்ச்சு. ஸோ ப்ளீட் நீங்கள் 4 இன்ச் ஆர் 3.5 இன்ச் ரெண்டில் ஏதாவது ஒன்று வச்சுக்கோங்க. நான் 3.5 இன்ச் ப்ளீட்டோட அளவு மார்க் பண்ணியிருக்கேன். இதே 3.5 இன்ச்சு ஆப்போசிட் வரைக்கும் மார்க் பண்ணி எடுத்துருங்க. நம்ம இப்போ ப்ளீட் வைக்கிறதுக்காக மார்க் பண்ணிட்டோம். இதுக்கு கீழே தான் நம்ம ஸ்லீவோட அகலம் எவ்வளோ, அதாவது கீழே வரும் பார்த்தீங்களா, அந்த அகலம் 4 இன்ச் வருது. ஸோ 4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா ஒரு 1.5 இன்ச் சீம் அலவன்ஸ்க்காக நம்ம இப்போ மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இதே அளவை ஆப்போசிட் பக்கமும் மார்க் பண்ணிக்கலாம். அப்படின்னா ஆம்ஹோலோட அளவு தான் நம்ம மார்க் பண்ணணும். ஆம்ஹோல் 5.5 இன்ச். ஸோ மார்க் பண்ணியாச்சு. இப்போ ஸ்லீவோட ஹைட் நம்ம மார்க் பண்ண போகிறோம். ஸ்லீவோட ஹைட் 4 இன்ச் தான். குட்டி பொண்ணு தான், அதனால் 4 இன்ச் போதும். 28 சைஸோட ஸ்லீவ் கட்டிங் தான் நம்ம இன்றைக்கி பார்க்குறோம். ஸோ இந்த 4 இன்ச் நம்மளோட ஸ்லீவோட லென்த்தே இவ்வளோ தான் வரும். ஸோ இதில் ஒரு பாக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம கீழே அந்த கேப் விடுவோம்ல ஆம்ஹோலுக்கு, அது மொத்தமாக 4.5 இன்ச் இருக்குது. நம்ம 2 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். ஸோ அந்த 2 இன்ச்லேருந்து தான் நம்ம இப்போ ஆம்ஹோல் வளைவு வரைய போகிறோம். ஸோ மேலேருந்து அப்படியே லைட்டாக ஷேப் கொடுத்து விட்டுருங்க. இந்த ஷேப் கொடுக்கும்போது கொஞ்சம் உள் வளைவாகவே கொடுங்க. நான் இப்போ மேலே லைட்டாக உங்களுக்கு மார்க் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இப்போ பஃப்புக்காக நம்ம டாப்பில் ஒரு 1 இன்ச் கொடுக்குறோம். நீங்கள் இந்த 1 இன்ச் கொடுத்தா மட்டும்தான் நீங்கள் வேர் பண்ணும்போது மேலே நல்லா பஃப் தூக்கிட்டு இருக்கும். ஸோ அந்த 1 இன்ச்சோடு சேர்த்து நம்ம இந்த ஷேப்பை மார்க் பண்ணி எடுத்துடலாம். ஸோ நான் லைட்டாக குழிவாக வெட்டுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அதுக்காக நான் லைட்டாக குழிவாக இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிறேன். இங்கே வரைக்கும் மார்க் பண்ணலாம், இல்லை நீங்கள் டாப்பில் இருந்தே கூட மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டாப்பில் இருந்தே கூட மார்க் பண்ணிக்கலாம். நம்ம பஃப் ஸ்லீவ் அப்படிங்கிறதுனால நீங்கள் இந்த மார்க் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பஃப் நல்லா ஹையாக தெரியும், அதாவது நல்லா தூக்கிட்டு இருக்கும். அப்போ பார்க்கறதுக்கு ரொம்பவே நீட்டாக இருக்கும். ஸோ நம்ம இப்போ மார்க் பண்ணியாச்சு. லைனிங் கிளாத்தில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சீம் அலவன்ஸோடு சேர்த்து கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ஆர்காட் கொடுத்துக்கலாம். பஃப் வைக்கிற இடத்துல நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அங்கே ஒரு ஆர்காட், தென் சென்டரில் ஒரு ஆர்காட் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் ஆம் ஹோல் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அங்கே ஒரு ஆர்காட் கொடுத்துருங்க. ஸோ நம்ம நீட்டாக இப்போ ஸ்லீவோட மார்க்கிங் எல்லாம் முடிச்சு கட் பண்ணி எடுத்தாச்சு. இதே மெயின் கிளாத்தில் வச்சு நம்ம கட் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ மெயின் கிளாத்தில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது சாரீ கன்வெர்ட்டட் ட்ரெஸ் தான். ஸோ நமக்கு நிறையவே கிளாத் இருந்தது. ஸோ நம்ம அதில் ஒரு பார்ட்டை கட் பண்ணி எடுத்தாச்சு நீட்டாக. ஸோ இப்போ நம்ம மெயின் கிளாத்லேயுமே 2 ஸ்லீவும் கட் பண்ணியாச்சு. கட் பண்ணும்போது நீங்கள் ஒரு 1/4 இன்ச் எக்ஸஸாக இருக்கிற மாதிரியே மெயின் கிளாத்தை கட் பண்ணுங்கள். அப்படின்னா தான் உங்களுக்கு அட்டாச் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம லைனிங் கிளாத்தை மெயின் கிளாத்தோட அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எப்படி அட்டாச் பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஸ்லீவை டர்ன் பண்ண போகிறதில்ல. ஸோ மெயின் கிளாத் கீழேயும் லைனிங் கிளாத் மேலேயும் வச்சு அட்டாச் பண்ணுறோம். மெயின் கிளாத் ராங் சைடில் லைனிங் கிளாத் வச்சு அட்டாச் பண்ணுங்கள், கரெக்டாக வரும். சுற்றியுமே அட்டாச் பண்ணி முடிச்சிடலாம். ஃபுல்லாக ஒரு 1/4 இன்ச் டிஸ்டன்ஸில் ஸ்டிச் போட்டுக்கோங்க.
நல்லா நீட்டாக தேய்ச்சி விட்டு போடுங்க. அப்படின்னா தான் எந்த ஒரு சுருக்கம் இல்லாமல் ரெண்டுமே சேமாக அட்டாச் ஆகும். இப்போ எக்ஸஸாக இருக்கிற கிளாத்தை கட் பண்ணி எடுத்துடலாம். சென்டர் நாச் தெரியல, ஸோ நம்ம இன்னொரு தடவை சென்டர் நாச் வந்துட்டு கொடுத்துக்கலாம். சென்டராக வச்சுட்டு நம்ம மார்க் பண்ணியிருந்தோம் பார்த்திங்களா ப்ளீட்டுக்கு, அந்த அளவை நம்ம இப்போ மெயின் கிளாத் மேலே மார்க் பண்ணணும். ஏன்னா ப்ளீட் வந்துட்டு நம்ம மெயின் கிளாத்தில் வச்சு தான் வைப்போம். ஸோ கீழே மார்க் பண்ணியிருக்கிற அளவை அப்படியே மேலே ஸ்லீவில் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம இந்த மார்க் பண்ண இடத்துல மட்டும்தான் ப்ளீட் வந்துட்டு வைக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஆர்ம் ஹோல் பக்கம் வச்சுக்கோங்க. எப்பயுமே ஆர்ம் ஹோல் பக்கம் தான் ஸ்டார்ட் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு நீடில் எடுத்துக்கோங்க. பிகினர்ஸ் வந்துட்டு ஹைடை தூக்கிட்டு இந்த மாதிரி ப்ளீட் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ளீட்டோட அளவு வந்துட்டு மாறாமல் ஈவனாக இருக்கும். ஸோ நம்ம இந்த வைக்கிற ப்ளீட் வந்துட்டு கீழேயுமே அதே மாதிரி சேமாக வரணும். இந்த மாதிரி லைட்டாக எடுத்து விட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ப்ளீட் வைக்கும்போது ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம வைக்கிற இந்த ப்ளீட்டோட அளவு வந்துட்டு சேமாக இருக்கணும். இருந்தது அப்படின்னா உங்களுக்கு நீட்டாக இருக்கும். ஃபினிஷிங் வந்துட்டு ஒரு 5லேருந்து 6 ப்ளீட் வந்துட்டு வைங்க. நான் வந்துட்டு 1/2 இன்ச்சுக்கும் 1/4 இன்ச்சை விட கொஞ்சம் கூடும், ஆனால் 1/2 இன்ச் அளவு கூட இருக்காது. அந்த மாதிரி சைஸில் தான் நான் ப்ளீட் வந்து வைக்கிறேன். ஸோ எனக்கு ஒரு 5 பீட் வந்துட்டு வருது, 5 ப்ளீட் வந்துட்டு வருது. நம்ம இப்போ அந்த பக்கெட்டு ஸ்டிச் பண்ணிட்டோம். ஸோ அதே இதை சேமாக நம்ம கீழே வந்துட்டு ப்ளீட் வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் இந்த மாதிரி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதே சேம் அதுக்கு நேராக இருக்கிற ப்ளீட் வந்துட்டு கிடச்சிரும். ஸோ இந்த மாதிரி வச்சு ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ப்ளீட்டும் ஸ்ட்ரெயிட்டாக எடுக்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. அளவு மட்டும் கரெக்டாக ஸ்டிச் பண்ணிடுங்க. ஸோ இப்போ நம்ம லாஸ்ட் வரைக்கும் இந்த ப்ளீட்டை வச்சு எடுத்துடலாம். மேலே நம்ம 5 ப்ளீட் வச்சுருக்கோம். ஸோ அதே சேம் 5 ப்ளீட்டை கீழேயும் இப்போ நம்ம வச்சாச்சு. பாருங்கள், ஸ்லீவ் வந்துட்டு நமக்கு நீட்டாக கிடச்சிருச்சு. இப்போ நம்ம இதில் கீழே பார்டர் வந்துட்டு கொடுக்க போகிறோம். ஸோ ஏற்கனவே நம்ம இது ஒரு சாரீ கன்வெர்ட்டட் ட்ரெஸ்ஸுன்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதில் பார்டர் மட்டும் நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த பார்டரோட அளவு எவ்வளோ இருக்குன்னா 3.5 இன்ச் வந்துட்டு இருக்குது. இதை டபுளாக ஃபோல்ட் பண்ணி ஒரு 1/4 இன்ச் அளவில் ரெண்டையும் ஸ்டிச் போட்டு எடுத்துடலாம். ஈவனாக வச்சு 1/4 இன்ச் அளவில் ஸ்டிச் பண்ணியாச்சு இப்போ. ஸோ இதை வந்துட்டு நம்ம ஸ்லீவில் கீழே வச்சு ஜாயின் பண்ண போகிறோம். அதாவது ஸ்லீவோட லைனிங் பக்கம் வந்து இதை வச்சு ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி வச்சுக்கலாம். நமக்கு ஸ்லீவோட அளவு வந்து எக்ஸஸாக இருக்குது. ஃபஸ்ட் அதை நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணிக்கிடுவோம். நம்ம ஸ்லீவோட அகலம் வந்துட்டு எவ்வளோ மார்க் பண்ணோன்னா 4 இன்ச்சு. ஸோ அந்த 4 இன்ச்சு கூட எக்ஸஸாக 1 இன்ச் ஸ்லீவ் அளவுன்னு சொல்லியிருந்தோம். நம்ம இப்போ 4 இன்ச்சுக்கு மட்டும் அந்த பார்டர் கொடுத்தா போதும். ஸோ சென்டர்லேருந்து நம்ம 4 இன்ச் மார்க் பண்ணியிருந்தோம். இப்போ இந்த மார்க் பண்ண இடத்துலேருந்து 8 இன்ச்சாக மொத்தமாக மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அளவில் நம்ம பார்டரோட அளவு இருந்தால் போதுமானது நமக்கு. ஸோ அந்த அளவில் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு. ஸோ இப்போ அப்படி உள்பக்கமாக திருப்பிக்கலாம். திருப்பி நம்ம இந்த மாதிரி மேலே மடித்து தான் ஸ்டிச் பண்ண போகிறோம். தையலை உள்பக்கமாக எடுத்து விட்டு பிகினர்ஸ் எல்லோரும் இதில் ஒரு படிமான தையல் போட்டுருங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு நம்ம பார்டரை மேலே வச்சு ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ பார்டரை இப்போ அப்படியே நம்ம இப்போ படிமான தையல் போட்டோம் பார்த்திங்களா, அதுக்கு மேலே வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். இந்த மாதிரி
வச்சு அந்த எட்ஜில் நல்லா எட்ஜில் போடுங்க ஸ்டிச்சு. பிகினர்ஸ் பொறுமையாகவே போடுங்க. சப்போஸ் அதை கீழே ஸ்டிச் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது லைட்டாக மடித்து கொடுக்கும். அப்போ வந்து வேர் பண்ணும்போது கொஞ்சம் கரெக்டான பொசிஷனில் இல்லாத மாதிரி தெரியும். ஸோ இப்போ நம்ம பார்டரை நீட்டாக ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம ஸ்லீவோட கரெக்டான மெஷர்மெண்ட்டை கட் பண்ணிக்கலாம். ஸோ 4 இன்ச் சொல்லியிருந்தோம். 4 இன்ச் அகலம், சீம் அலவன்ஸ் சேர்த்து 5.5 இன்ச்சாக மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இதை கட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆம்ஹோல் அளவு கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத ஒன்ஸ் செக் பண்ணிடுங்க. நமக்கு சேமாக தான் இருக்குது. ஸோ கட் பண்ணியாச்சு. நமக்கு பாருங்கள் நல்லா நீட்டான பஃப் ஸ்லீவ் வந்துட்டு நமக்கு கிடச்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார்